அதே கண்கள், அதே முகம். என் தாத்தா. இவ்வளவு நாட்களாக உங்கள் தொப்பி எங்கே வைத்துக்கிட்டு இருந்தீர்கள் தாத்தா? என் செல்வங்களே, ஞாபகம் இருக்கிறதா? அப்படியே வச்சுட்டு இருந்தேன். பாட்டி சொன்னாங்க, என்னங்க, உங்களுக்கு தான் தலையில் நிறையா மூளையில் கட்டி கூட முடி நிறையா இருக்குது, ஏன் இந்த தொப்பியை போட்டுன்னு இருக்கிறீங்கன்ட்டு எனக்கு வேடிக்கையாக சொல்வார்கள். அவருடைய மனதை, அவருடைய ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் இல்லையா, சில நாட்களுக்காவது. அதற்காக என் தொப்பியை அகற்றிவிட்டு வெறும் தலையோடு உங்களை சிறிது நாட்களாக காட்சி அளித்தேன். தாத்தா, உங்களுக்கு தொப்பி போட்டாலே நல்லா இருக்குது, தொப்பி போடலனாலே நல்லா இருக்குது. ஆமாம் தாத்தா, உங்களுக்கு அப்பப்போ மீசை நிறம் மாறுகிறது, சில சமயத்தில் வெண்மையாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, சில நேரங்களில் கருப்பாக பலகையை போல் அழகாக இருக்கிறது தாத்தா. உங்கள் பாராட்டுகளுக்கு ஏற்றது நன்றி செல்வங்களே. கருப்பு நிற தொப்பி ஆரம்பத்தில் இருப்பதும் கருப்பு நிறம், ஆரம்பத்தில் இருந்ததும் கருப்பு நிறம், ஆடி அடங்கின பிறகும் அது கருப்பு நிறத்துக்கு வந்துடுது. அது எத்தனை கலர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வண்ணங்களாக இருந்தாலும் சரி, கடைசியில் அது கருப்பு நிறத்தை தான் வந்து அடையும். பாடுவார்களே, கருப்புத்தான் எனக்கு பிடித்த கலரு அப்படின்னு. தாத்தா, ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. நான் எதை சொல்லுவேன், ஏதோ பேச்சுக்காக எதையாவது சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த தலையில் முளைப்பதும் என்ன சொல்கிறது, முடி, தலையில் முளைப்பதும் முடி, தரையில் முளைப்பதோ புல் அப்படி என்று சொல்லலாம். இப்படி அடுக்குமொழிக்காக, சில அலங்காரத்துக்காக இப்படியே சொல்லலாம். ஒரு காலத்தில் நான் நினைத்து கொண்டிருந்தேன், மயிறு அப்படி என்றால் கெட்ட வார்த்தை என்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு ஒரு ஞானம் வந்து விட்டது நான் நினைக்கிறேன். மயிர் என்றால் அது கெட்ட வார்த்தை இல்லை, தமிழ் வார்த்தை, தமிழ் மொழியில் மயிர் என்று சொல்வார்கள். அப்படி தரையில் முளைப்பது புல் என்றதை விட அடுக்கு மொழியாக தரையில் முளைப்பது பயிர் என்று சொல்லலாம். இந்த பக்கம் தலையில் முளைப்பது, மன்னிக்கவும், மன்னிக்க வேண்டுகிறேன், சொல்லுங்க தாத்தா, துணிந்தவனுக்கு தூக்கு மேலேயும் பள்ளி மெத்த என்பார்களே, துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சொல்லுங்கள். என்ன சொல்ல வரேன் என்றால், தரையிலே முளைப்பது பயிர், மண்டையில் முளைப்பது மயிர். தாத்தா, இதை சொல்கிறதுக்காக இவ்வளோ நேரம் தயங்கி நின்றீங்க? வேடிக்கைக்காக, சில உண்மையான வார்த்தைகள் தான் நீங்கள் சொன்னீர்கள். ஓகே, மேற்கொண்டு ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. ஓகே. தாயில்லாமல் நான் இல்லை,
தானே எவரும் பிறந்ததில்லை அப்படின்னு பாடுவாங்க. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அப்படியெல்லாம் சொல்வார்கள். தலை இல்லாமல் மயிர் இல்லை, தரை இல்லாமல் பயிர் இல்லை. ஒன்று உருவாவதற்கு அடிப்படையாக ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் நமது அப்பா விசேஷமானவர். அவருக்கு எந்த தலையும் தேவையில்லை, எந்த தரையும் தேவையில்லை. அவரே முளைத்து விட்டார். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமே மா அப்படின்னு சொன்னாங்களே, அதை விடுத்து விட்டார். அந்த 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 கருத்தை விடுத்து எறிந்து விட்டார். அவர் பிறப்பதற்கு ஆதாரம் எதுவுமே இல்லை, தானே பிறந்து விட்டார். ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, உருவாகுமே அப்படி என்று அவர் காண்பித்து விட்டார். ஆண்டவனுக்கு ஆவிக்கு ஆதாரம் இல்லை, தானே பிறந்து விட்டார். தானே எவரும் பிறந்ததில்லை. முறியடித்து விட்டார் நமது பரமபிதா. சொல்லுங்களே, வீண் பேச்சு வேண்டாம், விஷயத்திற்கு வருவோம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.